ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வருத்தப்பட்டே ஒரு மாசத்தையே நம்ம கடந்தாச்சு கேட்டிங்களா? இனிமேலும் வருத்தப்பட்டுட்டு இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராது. ஏன்னா எல்லாமே இயங்கிட்டே தான் இருக்கு. நம்ம மட்டும் தான் வருத்தப்பட்டு ஒரே இடத்துல தேங்கி நின்னுட்டு இருக்க மாரி இருக்கு. நானும் வந்து எப்படியாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் பண்ணி பார்க்கேன். ஆனா மனசு தேறி வந்த பாடே இல்ல பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில அது ஏதோ ஒரு மனவேதனையில வந்து கிவ் அப் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தேன். கிவ் அப்பும் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. நான் வந்து அப்ளை பண்றதாட்டி இல்ல. இனி நான் படிக்கலாம் அப்படின்னு இருந்தால் கூட அது வந்து நெக்ஸ்ட் குரூப் 4க்கு தான் நான் படிக்கணும். குரூப் 2 படிக்கிற ஐடியாவில் நான் சுத்தமாக இல்லை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் தேத்திட்டு ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. எனக்கு எப்போவுமே வந்து ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது மனசெல்லாம் ஏதோ நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும். பின்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ஆயாச்சு, புது மாதமும் பிறந்தாச்சு. இன்னும் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருந்து கேட்டிங்களா. அதுலேருந்து வெளியிலையும் வர முடியாமல் ஏதோ மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதுலேருந்து நம்ம தான் எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் படிக்க ட்ரை பண்ணி பார்த்தேன் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒன்றுமே ஓடலை. மறுபடியும் ஏதோ ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்து மனசுக்கு. இது சரிப்பட்டு வராது. நம்ம ஒரேடியாக மேக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலாவது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் பார்க்கலான்னு ஆரம்பித்தேன் பார்த்துக்கோங்க. பிகினிங்ல இருந்தே என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு வீடியோவில் கூட ரொம்ப வருத்தப்பட்டு நான் பேசியிருந்தேன். எனக்கு மேக்ஸே வரமாட்டுக்கு, எப்படி அதுலேருந்து தேர்றதுக்குன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ண சேனல் தான் வந்து தங்கமுத்து சாரோட வீடியோஸு. என்னோட கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, நீ சும்மா சும்மா மேக்ஸ் வராதுன்னு தான் சொல்கிறியே தவிர ஒரு நாளாவது மேக்ஸ் எடுத்து செஞ்சு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அது உண்மை தான் கேட்டிங்களா. மேக்ஸ் வராதுன்னு எனக்குள்ள நிறைய பயத்தினாலே நான் மேக்ஸ் சுத்தமாக பார்க்க மாட்டேன். இனிமேலும் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. நமக்கு காம்படிஷன்ஸ் ஹெவி ஆகிட்டு இருக்கு, கொஸ்டின் பேப்பர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஹெவியாக காம்படிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தமிழுமே ஓகே தான். தமிழ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுவேன்னா, அதாவது ஸ்கூல் புக்கிலேருந்து அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து தமிழ் ஸ்கோர் பண்ண என்னால் முடியும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸ்லேயுமே நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் பார்த்துக்கோங்க. கம்பேரிட்டிவ் நான் சொல்கிறேன், மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்லேயுமே நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். ஆனால் எனக்கு மேக்ஸ் தான் சுத்தமாக வராது. திரும்பியும் பார்த்தீங்களா நான் வராதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணவே எனக்கு பயம். மேக்ஸ் எனக்கு வராதுங்கிற ஒரு பயத்தில் நான் வந்து ட்ரை கூட பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பயம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நாகா நோட்ஸ் அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் வந்து எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் மேக்ஸுக்கு. நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டும் இருந்தேன். ஆனால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்த கமெண்ட் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தங்கமுத்து சாரோட வீடியோஸ் பாரு, அதை பார்த்து அவ்வளோ நோட்ஸ் எடுத்துவே அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னையிலேருந்து நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, என்னால் படிக்க தான் முடியலை, அட்லீஸ்ட் மேக்ஸையாவது நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளால ஃபுல்லாகவே வந்து மேக்ஸை வந்து நோட்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சார் பார்த்தீங்கன்னா ஒரு 99 வீடியோஸ் கிட்ட ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, 150 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட் பார்த்துக்கோங்க இந்த மந்த்துக்குள்ளால. நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவுமே 1 ஹவர்ஸ்க்கு கிட்ட இருக்குது. ரொம்ப பெரிய லாங் வீடியோவாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போதே என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவங்க எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவங்க இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் சாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களுமே எல்லாருமே சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து மேக்ஸ்க்கு சாரோட பார்த்து நல்ல ஸ்கோரும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. 25க்கு வந்து நாங்கள் 20க்கு மேலே எடுத்திருக்கோம், 20+ எடுத்ததுக்கு காரணமே வந்து சார் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்குமே வந்து சார் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தோணுச்சு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவோட பிகினிங்கில் நான் உங்ககிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா ஒரு பிரிண்ட் அவுட். அந்த பிரிண்ட் அவுட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃபுல் சிலபஸ்மே வந்து கவர் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த டைமில் வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நான் ஏப்ரல் மந்த் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணி படித்த அந்த ஷெடியூல்ஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷோபா சாரோட தான். கிருஷோபா சாரோட அந்த 19 ஷெடியூல் பேஸ் பண்ணி தான் டோட்டல் சிலபஸே நான் வந்து கவர் பண்ணினேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க. ஒருவேளை நான் வந்து நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் இதே தான் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி நான் இதை படித்ததுனால எனக்கு இந்த பேசிஸில் படிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போதைக்கு என்னோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா புக் எடுத்து படிக்கிற அளவுக்கு என் மனசு இன்னும் தேறி வரலை பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காவது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெனோ ப்ளஸ் டைப்பிங் வந்து நான் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஷேர் பண்ணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புக்கை எடுத்து படிப்பேன் பார்த்துக்கோங்க. ஒரு 2 பேஜ்
படித்த உடனே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு சும்மாவே இருந்துருவேன். அந்த நாள் ஃபுல்லாகவே எனக்கு வேஸ்ட் ஆயிருது பார்த்துக்கோங்க, எதுவுமே படிக்காமல். அதான் நான் நினச்சேன், இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, அட்லீஸ்ட் மேக்ஸையாவது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் அண்ட் ஜிஎஸ் வந்து தலைக்கீழே நின்றுனாலும் கடைசி நேரனாலும் நான் படிச்சிருவேன் பார்த்துக்கோங்க, ஒரு பயத்திலேயே. ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வராது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க. அதான் எனக்குமே தோணுச்சு, மேக்ஸ் தான் வராது, அதையாவது ஸ்ட்ராங் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸுங்கிறப்போ நம்ம வந்து மொபைலில் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டைம் போகிறதுமே நமக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிறதுனால எனக்கு நிறையவே டைம் இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4 எக்ஸாம் கிடையாது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியலை. ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் இல்லைனா இன்னும் 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் நிறையவே இருக்குது, மெதுவாகவே பிக்கப் பண்ணி வந்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.